இந்த வீடியோவில் 21 வயசு ஆகிற ஒரு பொண்ணுக்கு தன்னோட 5 வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நடக்கிற ஒரு அமானுஷ்ய சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் உங்கள் சூர்யா அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூகி இவங்க பார்த்திங்கன்னா ஜப்பானில் இருக்க ஒரு ஸ்டேட்டில் தான் வாழ்ந்துட்டு வராங்க. ஸோ இவங்களுக்கு 5 வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நடந்துகிட்ருக்க இந்த விஷயத்தை பற்றி அவங்க பேரண்ட்ஸ்டையோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்டையோ யார்கிட்ட சொன்னாலுமே நம்ப மாட்டுறாங்க. ஸோ அப்படி இவங்களுக்கு என்ன தான் நடந்துகிட்ருக்கு. இவங்களுக்கு 5 வயசு ஆகுறப்போ இவங்களை கிண்டர் கார்டனில் ஜாயின் பண்ணி விடுறாங்க அவங்க வீட்டில். ஸோ இவங்க ஸ்கூல் பார்த்திங்கன்னா இவங்க வீட்டிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குது. ஸோ எப்போவுமே இவங்க அம்மா தான் அந்த பொண்ணை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வர்றது இந்த மாதிரி போயிட்டுருக்கு. இவங்க ஸ்கூல் போகிற வழி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இவங்க வீட்டை விட்டு கிளம்புனதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு பழைய ட்ரெயின் ட்ராக் கிராஸ் பண்ணி போவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு எம்டி கிரவுண்டு, காம்பவுண்ட் போட்ட ஒரு எம்டி கிரவுண்டு வழியாக போயிட்டு அதுக்கப்புறம் மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு ஸ்கூலில் விட்டுட்டு வருவாங்க. ஸோ இது இப்படி தான் டெய்லியுமே இவங்க போயிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கூல் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க கொஞ்ச நாள் போயிட்டுருக்கிறப்போ எந்த ஒரு விஷயமே நடக்கலை. ஸோ வழக்கமாக அதே வழியில் போயிட்டுருக்கிறப்போ ஒரு நாள் அதே மாதிரி வீட்டிலேருந்து கிளம்பி அந்த பழைய ட்ரெயின் ரோடை கிராஸ் பண்ணி அந்த எம்டியான கிரவுண்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த வழியில் போகிறப்போ அந்த பொண்ணுக்கு, அந்த 5 வயசு பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா அந்த காம்பவுண்டில் ஒரு கார்னரில் ஒரு பழைய ஜாப்பனீஸோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு பொண்ணு பார்க்க கொஞ்சம் பயமாக இருக்கிற மாதிரி ஒரு பொண்ணு அந்த கார்னரில் நின்றுட்டுருக்காங்க. அந்த பொண்ணு இவங்கள பார்த்துட்டு எதுவும் பேசலை, எதுவுமே அசையலை, எதுவுமே பண்ணல. அந்த பொண்ணோட ஃபேஸ் பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, ஃபுல்லாக லாங் ஹேர் இருக்குது, ஃபேஸ் மட்டும் கவர் ஆகிருக்கு. ஆனால் இந்த சின்ன பொண்ணுக்கு அந்த பொண்ணு நம்மளை தான் பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. இப்படியே டெய்லியும் அந்த வழியில் தான் அவங்க ஸ்கூல் போகிறாங்க, ஸ்கூல் வராங்க. ஸோ அப்படி போய்ட்டுருக்க ஒவ்வொரு நாளுமே அந்த பொண்ணு இந்த மாதிரி அங்கே யாரோ நிற்கிறாங்க பாரு, உனக்கு தெரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்க அம்மாவும் யூகே அங்கே பாரு, அங்கே யாருமே இல்லை, நீயா ஏதாவது சும்மா விளையாட்டுக்கு சொல்லிட்டு வராதா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த வழியாக டெய்லியும் போகிறப்போவுமே அந்த 5 வயசு பொண்ணு டெய்லியும் அந்த உருவத்தை பார்த்துட்டே இருந்திருக்காங்க. ஒரு நாள் யூஸ்வலாக போகிற அந்த வழியிலேயே போகிறாங்க. அப்படி போகிறப்போ எப்போவுமே நிற்கிற அந்த பொண்ணோட உருவம் அதே இடத்துல தான் நிற்கிது. அதை இந்த 5 வயசு இருக்கிற பொண்ணும் அந்த உருவத்தை பார்த்துட்டே போகிறாங்க. அப்போதைக்கு அந்த உருவம் இந்த பொண்ணை பார்த்து சிரிக்குது. அன்னைக்கு நைட் யூகி இவங்களோட பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ தூங்கிட்டு இருக்கிறப்போ ஒரு மிட் நைட்டில் அவங்க படுத்துருக்க பெட்ஷீட் பெட்டு இருக்கும் இல்லையா, அது ஈரமாக இருக்கிற மாதிரி இவங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இவங்களும் தூக்கத்துலேருந்து ஏஞ்சி என்ன ஈரமாக இருக்கிற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஏஞ்சி கீழே, அதாவது ஏஞ்சிட்டு பெட்ஷீட்டை எடுத்துகிட்டு கீழே பார்க்குறாங்க. அவங்களோட பெட்டில் இருந்து அந்த ஃப்ளோர் வழியாக தண்ணியில் நனைச்சிட்டு கால் வச்சோன்னா அந்த ஃபுட் பிரிண்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அதே மாதிரி அது அந்த பொண்ணோட பெட்டில் இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் அந்த அந்த பெட்ரூமோட விண்டோ கிட்ட போய் எண்ட் ஆகுது. ஸோ இதை அந்த பொண்ணு அந்த ஃபுட் பிரிண்ட்டை ஃபாலோ பண்ணிட்டே பார்த்துட்டு போகிறாங்க இல்லையா, போயிட்டு அந்த விண்டோவில் பார்த்தா அந்த பொண்ணு அங்கே நின்றுட்டுருக்காங்க. இவங்களுக்கு செம்ம பயமாகி பயங்கரமாக கத்தியிருக்காங்க. இதை கேட்டுட்டு அவங்க அம்மா ரூம்குள்ளே வந்துட்டாங்க. ரூம்குள்ளே என்னாச்சு, ஏன் என்னாச்சு, எதுக்கு கத்துற அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி அங்கே ஒரு பொண்ணு நிற்கிறாங்க, அங்கே ஒரு உருவம் நிற்கிது, நான் அங்கே நம்ம ஸ்கூல் போவேல நான் பார்க்குறேன்னு சொல்கிறேன்ல, அவங்க அந்த பொண்ணோட உருவம் இங்கே நிற்கிது, அது என்னை பார்த்துட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க அம்மாவோ ஏதாவது கனவு ஏதாவது கண்டிருப்பா, ஸோ இதெல்லாம் ஒரி பண்ணிக்காமல் தூங்கு அப்படின்னு சொல்லி அவங்க கூடவே இருந்து அன்றைக்கி நைட்டு தூங்க வச்சுருக்காங்க. அந்த நைட்டுக்கு அப்புறம் இந்த பொண்ணு அடுத்த நாள் காலைல எந்திரிக்கிறாங்க, ஸ்கூல் கிளம்பி போகிறாங்க. அதே வழியில் திரும்ப போகிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு உருவம் இருக்கும்ல, ஸோ அது இல்லை. ஸோ இதை யோசிச்சுட்டே இவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, ரிட்டன் வராங்க. ரிட்டன் அந்த உருவத்தை பார்க்கவே முடியல இவங்களால். அதுக்கு பதிலாக இவங்களுக்கு வாய்ஸஸ் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இவங்க எப்போல்லாம் தனியாக இருக்காங்களோ இவங்க காது பக்கத்தில் யாரோ இவங்களோட பேரை சொல்லி
கூப்பிடுற மாதிரி. இப்போ தனியாக எங்கேயாவது நடந்து போயிட்டுருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு பின்னாடி இருந்து யாரோ சிரிக்கிற மாதிரி ஒரு சவுண்டு இவங்களுக்கு கேட்டுட்டு இருக்கும். ஆனால் திரும்பி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு நாள் அவங்க அம்மா வந்து ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வரப்போ அந்த எம்டி கிரவுண்டு வந்து வருது. ஸோ அப்போ இவங்ககிட்ட கேட்குறாங்க, என்னாச்சு, டெய்லி ஏதாவது சொல்லிட்டே வருவேன், இன்றைக்கி யாரும் இல்லையா அங்கே அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த பொண்ணு, அங்கே யாரும் இல்லை, முன்னாடி மாதிரி அந்த உருவத்தை வந்து நான் பார்க்குறதே இல்லை, ஆனால் அதுக்கு பதிலாக எனக்கு வந்து யாராவது சிரிக்கிற சவுண்டு என் பேர் சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்காங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கும் அவங்க அம்மா வந்துட்டு, முன்னாடி இப்படி தான் நீ சொன்ன, இப்போ கேட்டால் இல்லைன்றா, ஸோ இதுவும் அது மாதிரி தான், ஏதாவது நீயா யோசிச்சுட்ருக்காத, சும்மா எதுவும் விளையாட்டுக்கு சொல்லாத அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டுருக்குது. இவங்க எலிமெண்ட்ரி ஸ்கூலும் போகிறாங்க. இவங்களோட நோட் புக்ஸ்லாம் வந்து அடிக்கடி காணாமல் போகிறதா இருக்குமா. ஸோ அப்படி அந்த காணாமல் போன நோட் புக்ஸை வந்து இவங்க ரிட்டன் கண்டுபிடிக்கிறப்போ அதில் வந்து எல்லா பேஜ்லேயுமே வந்து புரியாத வேர்ட்ஸில் வந்து நிறைய கிறுக்கி இருக்கிற மாதிரி பார்த்துருக்காங்க. இதுக்கப்புறம் யூகி இவங்க ஹைஸ்கூல் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அதே டைமில் இவங்களோட அம்மாவுக்கும் வேறு ஒரு இடத்துல ஒர்க் இருக்கிறதுனால இவங்களால் வந்து டெய்லி கூட்டிகிட்டுலாம் வர முடியாது. ஸோ நீயே தனியாக போயிட்டு தான் தனியாக தான் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸ்கூல்லேருந்து ரிட்டன் வீட்டுக்கு வர்றப்போ மழை வர ஆரம்பிச்சிடுது. ஸோ என்ன பண்ணுறாங்க, கொடை வச்சுருந்ததுனால கொடையை எடுத்து பிடிச்சிட்டு பொறுமையாக நடந்து வந்துட்டுருக்குறாங்க. அப்படி நடந்து வந்துட்டுருக்கிறப்போ அந்த எம்டி கிரவுண்டும் வந்துட்டுருக்குது. ஸோ அங்கே வந்துட்டு இவங்க எப்போவும் பார்க்குற அந்த கார்னரில் பார்க்குறாங்க, இப்போ ரீசெண்டாக இல்லாத அந்த பொண்ணோட உருவம் திரும்ப அங்கே நிற்கிது. அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு எப்பவும் போல் நடந்து போகாமல் அங்கேயே நின்றுடுறாங்க. ஸோ இப்போ இவங்க கொடை பிடிச்சிட்டு நின்றுட்டே இருக்காங்க. அந்த உருவம் அதே கார்னரில் அங்கேயே நின்றுட்டு ஃபஸ்ட் டைமாக இவங்கள வந்து தலையை நிமிர்ந்து பார்க்குது. நிமிர்ந்து பார்த்தா அவ்வளோ மழை பெய்யுது, ஆனால் அந்த பொண்ணோட ஃபேஸ் வந்து கொஞ்சம் கூட நனையவே இல்லையா. ஸோ அந்த பொண்ணு இவங்களை நிமிர்ந்து பார்த்த உடனே பயத்தில் கத்திட்டு வீட்டுக்கு ஓடி போயிருக்காங்க. ஓடி போயிட்டு அவங்க அம்மாட்ட அந்த மாதிரி சொல்கிறாங்க, இவ்வளோ நாள் வந்து நீ சொல்லாமல் இதை பற்றி சொல்லாமல் இருந்தா, இப்போ என்ன திடீர்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிற, என்னால் வந்து நீ என்ன தான் சொன்னாலும் என்னால் டெய்லியெலாம் வந்து கூட்டிகிட்டுலாம் வர முடியாது, நீ ஏன் ஏதாவது சொல்லிகிட்டு இருக்காதா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு விட்டுருக்காங்க. அவங்க அம்மாட்ட சொல்கிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்களோட பாட்டிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பாட்டியும் எங்கள் வீட்டுக்கு வந்து இந்த பொண்ணு சொல்கிறத பார்த்துட்டு லோக்கலில் வந்து இந்த பேய் ஓட்டுறவங்களாம் இருப்பாங்கள்ல, ஸோ அதே மாதிரி ஜப்பான்லேயும் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து கூட்டிகிட்டு போயிட்டு சம் ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணி ஏதோ பண்ணியிருக்காங்க. பட் அதனாலலாம் எந்த யூஸுமே இல்லை. இப்போவில் இருந்து இப்போ வரைக்கும், அதாவது இன்றைக்கி வரைக்கும், நான் இந்த இன்சிடெண்ட்டை வந்து ஆன்லைனில் படிக்கிறப்போ அவங்க வந்து 20 ஹவர்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து அதை ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ இப்போது வரைக்கும் அவங்களுக்கு வந்து இந்த சவுண்டு கேட்குறது, அவங்கள அங்கங்கே எங்கேயாவது பார்க்குறது, இந்த மாதிரி வந்து இன்னும் கண்டினியூ ஆகிட்டே தான் இருந்திருக்கு. ஸோ ஃபைனலாக அவங்க என்ன தான் சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து இன்னும் எவ்வளோ நாள் இருப்பேன் அப்படின்னு வந்து எனக்கு தெரியாது, அந்த பொண்ணு வந்து என்னை ரொம்ப க்ளோஸாக நெருங்கி வர மாதிரி நான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, நான் இல்லைனா கூட இந்த ஸ்டோரியை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க மெசேஜ் வந்து அதில் முடிச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் ஃப்யூச்சரில் வந்து நான் வேறு என்ன டாபிக் பேசணுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.